ஹாய் காய்ஸ் அண்ட் எங்கள் ஆர்மி இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜேகே தண்டா கிங் ஆஃப் தி ஸ்டோரி நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி வந்து புரியும். ஏன்னா நம்ம அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா ஜேகே டாக்டர் யானையும் சரி உங்களையும் சரி ஃபீலிக்ஸ் கிட்டேருந்து செம மாசாக காப்பாற்றிருந்துருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். காட்ஸ் அப்படிங்கிறான். அவன் முன்னாடி எல்லோரும் வந்து அப்படியே லைனில் நிற்கிறாங்க. அம்மா சுற்றி எனி டைம் 50 to 60 மெம்பர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை வாட்ச் பண்ணணும். அன்வான்டாக யாருமே உள்ளே இருக்கக்கூடாது. அப்படி உள்ளே இருந்தால் செக்கிங் ஹெவியாக இருக்கணும். அம்மா 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. 3rd ஃப்ளோர் ஃபுல்லாகவே ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. யாரையுமே உள்ளே விடக்கூடாது. புரிஞ்சுதா? ஓகே சார். 24/7 அவங்கள வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கூட இருங்க. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டையும் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ் சார் அப்படிங்கிறாங்க. அவன் அங்கேருந்து கிளம்பி கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். எல்லோரும் அவனை பார்த்துட்ருக்காங்க. ஹரியப் அப்படிங்கிறான். கடன்னு எல்லோரும் போயிட்டு அப்படியே ரோப்படி அந்த ஃபுல் ஹாஸ்பிட்டலே சரௌண்ட் பண்ணி நிற்கிறாங்க. தோல்ஃபில் ஒரு கூட நுழைய முடியாத அளவுக்கு அப்படி நிற்கிறாங்க. உள்ள ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர் யான். அன்வான்டாக யாருமே உள்ளே பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூர் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி இங்கே மாலில் தான் நீங்கள் ஸ்டோன் பீச்சில் உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. உங்கள் ரைட் சைடு ஹவாங் இருக்கிறா, லெஃப்ட் சைட் ஸ்வான் இருக்கிறா. உங்களை சுற்றி கிட்டத்தட்ட 60-70 பாடி கார்ட்ஸு, பிளாக் அண்ட் சூட்ஸு அப்படி போட்டு நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஆரா நின்றுட்டுருக்கான். ஆரியன் அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். பிகாஸ் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, உயிர் தப்பிச்சதே போதுண்டா சாமின்ற அளவுக்கு அவன் அப்படி பயத்தில் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறான். அவங்க பீப்புள்ஸ் கூட அவன் நின்றுட்டுருக்கிறான். நீங்கள் இங்கே அழுதுட்டுருக்குறீங்க. பயன் என்னடி ஒன்னலாவா? சரி, ஓகே. ஹேண்டெல்லாம் எப்படி ஷேக் ஆகுது பாரு. கொஞ்சம் தேய்ச்சி விடட்டா, ரஃப் பண்ணி விடட்டா? இல்லை நான் ஓகே தான். ஓகேன்னு சொல்லிகிட்ருக்க. காலையிலேருந்து டியர்ஸ் போய்கிட்டே இருக்கு. என்னால் முடியல. ஒரு மாதிரி பயமாக இருக்கு. இருக்கும், எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறா. நீங்கள் திரும்பி ஹவாங்க பார்க்குறா. நீங்கள் ஸ்வான் வந்து ஃபுல்லாக காட்ஸாக நிற்கிறாங்க இல்லையா? ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறது தெரில. பேந்துன்னு முடிச்சுட்டு அப்படி பயத்தில் பார்த்துட்ருக்கா. என்ன அப்படி பார்க்குற? யாரால் நடந்திருக்குன்னு தெரியும் தானே? எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். அன்னைக்கே சொன்னேன், தலையிலே அடிச்சுக்கிட்டேன். இந்த லைஃப் வேண்டாம், நீ நினைக்கிறத விட மோசமாக இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் நீ பயந்து வாழணும்னு நான் சொன்னது தானே நடக்குது. அவன் புரியாமல் பேசாத. அங்கே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ஓ, நான் புரியாமல் பேசுகிறேன்னா? ஏண்டி உங்களுக்கெல்லாம் இந்த மரமண்டையில் ஏறவே மாட்டேங்குது? நீ தேடிக்கிட்டது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை இல்லைன்னு அவனுக்கு எத்தனை டைம் சொல்லிகிட்ருக்கேன். ப்ளீஸ், அவன் சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. அவனுக்கும் இது வேணாம். நீ ஒன்றையே ஆறுதல் படுத்திக்கிறேன்னு முட்டாள்தனமாக யோசிக்காத. அவனுக்கு இங்கே இப்படி நடந்துச்சுன்னு வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவங்க அப்பா அம்மா உயிரே விட்டுருவாங்க. தெரியும்ல? அவன் நீ எதுவும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் ஆரியன் அவன் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். தெரியும்ல, ஆரியன் கூட தானே நீ இருப்ப. அப்போ உன் ஃபேமிலிக்கு மை காட், இதெல்லாம் போய் அவன் எப்படி சொல்கிறான்? என்னது இதெல்லாம் போய் எப்படி சொல்கிறேன்னா? எல்லோரும் ஒன்றை மாதிரிலாம் இருக்க முடியாது. அவங்க ஃபேமிலிக்கு அவங்க பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். அவன் கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருடி. சத்தமாக பேசினா பக்கத்தில் இருக்க அந்த அண்ணன் சுட்டே கொண்டுருவார் போல் இருக்கோம். எச்சி வாயை மூடு. எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்காத. ஓ, நான் பயப்படுறேன்னா? அவன் என் கண்ணை கொண்டதை வைக்கும்போது நீங்கள் மேடம் எங்கடி போய் ஒளிஞ்ச அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஸ்வானை பார்க்குறீங்க. டஸ்ட்பின்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்ட. பெரிய ஆள் மாதிரி பேசுகிற. ஸ்வான் வாயை உடச்சிட்டு வாயை மூடுறி அப்படிங்கிறா. டக்குன்னு ஆரா அவங்க முன்னாடி வரான். பயன் சொல்லாரா? அரே ஓகேண்ணா? நான் ஓகே தான். ஆனால் ஜேகே அப்படிங்கிறியா? அவன் மால்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான். ஃபுல்லாகவே அவனோட காட்ஸ் தானே. ஸோ அவன் என்ட்ரான செகண்டில் அப்படியே ஒதுங்கி அவனுக்கு உள்ளே வர்றதுக்கு வழி விடுறாங்க. செம்ம கெத்தாக உள்ளே வந்துட்டுருக்குறான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஆறாவது திரும்பி பார்க்குறான். ஜிகே கிட்ட வந்த செகண்டில் ஓடி போய் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆரியா நீங்கள் இல்லையா? ஸோ அவன் அதை பார்க்கல. அவங்க சாங் அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போய்ட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸை அவன் செஸ்ட்டில் வச்சுட்டு உங்கள் பாடியெலாம் அப்படியே ஷிவர் ஆகுது இல்லையா? அவனுக்கு அது ஃபீல் ஆகுது. அவனை உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி ஒன் சைடு அப்படியே டேப் பண்ணி கொடுத்து உங்கள் ஹெட் அப்படியே ரஃப் பண்ணி கொடுத்து டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஓகே வந்துட்டேன். கொஞ்சம் லேட் ஆச்சு. சாரி. சிக்கே, என்னால் இங்கே இருக்க முடியல. எனக்கு பயமாக இருக்குது. என்ன கூட்டிகிட்டு போ. ஒன்றும் இல்லைடி. ஓகேடி. ஓகே, உனக்கு எதுவும் இல்லைல்ல?
எனக்கு எதுவும் இல்லடி, நான் ஓகே தான். நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? ஒரு செகண்ட், ஒரு 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 ஒரே ஒரு செகண்ட். இல்லடி, அந்த அளவுக்குலாம் விட்டுருக்க மாட்டேன்டி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி சாரி சாரி. ஓகே 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 ஓகே. அழக்கூடாது பாப்பால, அழக்கூடாது. டாக்டர் டாக்டர் யாருக்கு எதுவும் இல்லை, அம்மா ஓகே தான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டேப் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஆரா அப்படிங்கிறான். ஆரா ஓடி வந்து ஜேகே முன்னாடி நிற்கிறான். எப்படி லேட் ஆனிச்சு? ஃபோர் ஹெட்டில் கண்ணை பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் லேட் பண்ண? எப்படி இது நடந்துச்சு? எப்படி நடக்க விட்ட ஆரா? சார், தேர்ட் ஃப்ளோரை ஃபுல்லாகவே நாங்கள் சரௌண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் தான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒயன் செகண்ட் ஃப்ளோருக்கு ஓடி வந்துட்டா. பால்கனியில் கார்னர் பண்ணனால அவங்க ஃபுல்லாகவே ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் ட்ரேஸ் பண்ணி கீழே வரதுக்குள்ளேயும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சார், சாரி. அரா வாட்? சிக்கி ப்ளீஸ் கூப்பிடாத, நான் தானே தப்பு பண்ணியிருக்கேன். அது இல்லடி, சொல்கிறாங்கல்ல, விட சுச்சுவேஷன் அப்படி தானே இருந்துச்சு. சரி ஓகே 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 ஓகே. ஹவாங் சாங், அரி ஓகே? ஆ ஓகே 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 சார்ண்ணா. ஏய், ஒரு தடவை தானடி கேட்டான், சும்மா இருடி. வாய ஆட்டோமேட்டிக்காக வருது ஹவா. உனக்கு என்ன, நீ கம்முன்னு நிற்ப. நாளில் பயத்தில் சுச்சு போனது. என்னது சுச்சு போனியா? பின்ன வெளியில் தெரியக்கூடாதுன்னு மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறேன். எதுவும் கேட்காத என்ன. அப்புறமேலு தேவையில்லாமல் ஸ்மெல்லாம் வெளில வந்துடும் பார்த்துக்க. கரும நகர்ந்து நெல்லடி அங்கிட்டு அப்படிங்கிறா. இங்கே நீங்கள் தான் ஜேகே விட்டு இன்னும் ஹக்கை நீங்கள் எடுக்கவே இல்லை, நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க. அவாங்க சார். சொல்லுங்கள் சார். ஒயன் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க, ஒரு 2 days உங்கள் கூட இருக்கட்டும் அப்படிங்கிறான். நீங்கள் ஜேகே நிமிந்து பார்க்குறீங்க. உன் ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு, நீ இன்னைக்கு கிளம்ப முடியாது. ஆரா சார், ஒயனோட ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. அது இல்லை ஜேகே, அம்மா ஆல்ரெடி நான் இன்னும் வரல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காங்க. நான் இன்றைக்கும் கிளம்பலன்னா ஒரு 2 daysக்கு மட்டும். ஜேகே என்ன ரீசன் சொல்ல முடியும்? அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க, அம்மாக்கிட்ட என்னால் பேச முடியாது. ஆரா எஸ் சார், வெதர் ரிப்போர்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏர்லைன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு, ஓகேவா? ஓகே சார், மெயில் பண்ணிடுங்க. ஒயன் வீட்டுக்கு இன்றைக்கி வரலன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட பேசுங்க. ஓகே சார், அவங்க அப்பா புரிஞ்சுக்கிறவங்க தான், ஸோ அவங்க அப்பாட்ட பேசுங்க, அவங்க அம்மா ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே சார். ஜேகே, நான் ஏன் அவாங் சாங் வீட்டுக்கு போகணும்? ஒன்றும் இல்லடி, ஒரு 2 days அங்கே இரு, நான் அப்புறம் வந்து உடனே அழைச்சிட்டு வரேன், தென் நீ ஊருக்கு போகலாம். இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அவங்க சாங் அவங்கக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஏய், அடம் பிடிக்காதவன், ஒரு 2 days அங்கே இரு, நான் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீ ஏன் என்னை உங்ககிட்ட போக சொல்கிற? என்னால் போக முடியாது. அது இல்லடி, உனக்கு என்ன, எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதானே, நீ எதுக்கு இருக்க? நீ தானே பார்த்துக்கணும். அப்போ நான் உங்ககிட்ட தானே இருக்கணும், நீ பார்த்துக்க. நீ தானே பார்த்துக்கணும். சரிடி, நான் பார்த்துக்கிறேன். நீ பயந்துருக்க, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலான்னு. நான் பயப்பட்டேனா? இல்லைங்கள, ஃப்ரெண்ட்ஸை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, எனக்கு அது பண்ண மாட்டியான்னு? நான் பயந்துருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்போ அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறீங்க. அவங்களாம் அவ்வளோதான், பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறா. அடி பாவி சண்டாளி, இவன் ஒருத்தி போகிறது இல்லாமல் இதுக்கிட்ட நம்ம 2 பேரையும் ஜாயின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பேந்து முடிச்சுட்டு நிற்கிறா. அவங்க உங்ககிட்ட வந்து, ஜேகே சார், அவள் தான் பயப்பில்லை, இல்லை பயந்து தான் இருக்கா, ஆனால் உங்கள் கூட இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றா. நீங்களே அவளை பார்த்துக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ரூமுக்கு போகிறோம். அவா சொல்லுங்கள் சார், ஒரு 2 days மட்டும் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணுங்கள், வில் யூ ப்ளீஸ் அப்படிங்கிறான். ப்ளீஸ் போட்டு கேட்குறா. அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஜேகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்கா. ஸ்வானுக்கெல்லாம் நடுக்க விட்டுருச்சு. இல்லை ஜேகே சார், எதுக்கு தேவையில்லாமல், நாங்கள் வேணால் வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரட்டுமா? ஸ்வான், அது இல்லை, அவளுக்கு கொஞ்சம் துணைக்கு நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது, அதனால தான் அப்படிங்கிறான். அது இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஸ்வான் பேச வரும்போது அவங்க அவள் கையை பிடிச்சி, ஓகே சார், நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஆரா எஸ் சார், என்ன வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க, ஓகே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னமும் கையை பிடிச்சிட்ருக்கீங்க. ஒரு செகண்டில் உங்களை ஹேண்டில் பண்ணி, உங்கள் வீட்டை ஹேண்டில் பண்ணி, ஹவாங் சாங்க்கு கம்ஃபர்ட் பண்ணி, ஆரியனை சேஃபாக வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லி எல்லாத்தையும் அப்படி பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகே பிடிச்சி பார்த்துட்டே இருக்கிறீங்க. போலாமடி? போலாம் ஜேகே, லெட்ஸ் மூவ் அப்படிங்கிறான்.
எல்லா கார்ட்ஸ் அங்கேருந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களும் ஜேகே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஹவாங் சாங் போயிட்டுருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு காரில் சேஃபாக உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் என்ன மால் விட்டு வெளியில் போகல, அவங்க கையில் ஃபுல்லாக பேக் இருக்குது, பேக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டு பார்த்துட்ருக்கான். நிறைய தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க போல இருக்குது. ஷாப்பிங் கம்ப்ளீட் ஆனிச்சு தானே? இல்லைன்னா சொல்லு, ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பாவமாக பார்க்குறீங்க. என்னடி எல்லாம் ஓகே தானே? எல்லா திங்ஸ் வாங்கிட்டல, எதுவும் மிஸ் ஆகிட போகுது. வா போய் வாங்குறது தான் வாங்கிடலாம். ஒன்றும் மிஸ் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் நான் தான் மிஸ் ஆக தெரிஞ்சேன். அப்படியா? மிஸ் ஆக தெரிஞ்சியா? விட்டுருவேனா நான் புருஷன்? அதான் விடலைல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே நடந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு காலில், ஹவாங் சாங் ஒரு காலில். இப்போ அப்படியே வீட்டையே ரீச் பண்ணியாச்சு. ஹவாங் சாங்கும் இறங்கி நிற்கிறாங்க. நீங்களும் ஜேகே கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஆரா ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறா, கார்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. வீட்டில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருந்தால் போதும், மற்ற எல்லாருமே கிளம்புங்க. ஆரா நீ வீட்டுக்கு கிளம்பு. அது இல்லை சார், இந்த சுச்சுவேஷனில். இல்லை சிஸ்டர் பயப்படுவா, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஆர் ஓகே சார்? யா ஓகே. ஓகே வயன் பாய். ஓகே ஆரா பார்த்துக்கோங்க, எவன் சொல்ல கேட்டேன்னு சொல்லுங்கள். ஓகே வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரா இங்கேருந்து கிளம்புறான். அவங்க சாங் இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நீங்களும் ஜேகே கை பிடிச்சிட்டு உள்ளே வந்துட்டீங்க. ஜியாமா அப்படிங்கிறான். அங்கேருந்து ஜியாமா வராங்க. அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஜேகே. எப்போ வந்தாங்க? ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வந்தாங்களா? ஆமாம் ஜேகே, ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடிஞ்சிருச்சான், அதனால் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டாங்க. ஓ சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க ஜேகே. டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க. அம்மா பர்ஃபெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. படுக்க போயிட்டாங்க. டேப்லெட் போட்டது கொஞ்சம் ஸ்லீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஜேகே. இந்த வேர்ஷன் ஆஃப் ஜேகேயை ஹவாங் பார்த்தது இல்லையா? ஸோ அவள் ஒரு மாதிரி வியப்பாக பார்த்துட்ருக்கா. ஜேகே என்னாச்சு, எது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஷாப்பிங் போயிருந்தால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேடம் பயங்கர ஷாப்பிங் மூடில் இருந்திருப்பா போல இருக்குது, டைம் போனதே தெரில. அதான் நானே போய் பிக்கப் பண்ணிட்டு வரதாச்சு. அன்டைம் ஆயிடுச்சு இல்லைம்மா, அதான் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது ஹவா, இது ஸ்வான் அப்படிங்கிறான். ஜேகேவே பார்த்துட்ருப்பா இல்லையா ஹவா? நீங்கள் டக்குன்னு ஷேக் பண்ணுறீங்க அவளை. அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவ் பண்ணுறா. அவங்களும் பவ் பண்ணுறாங்க. அம்மா அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஜேகே என் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கட்டும், நாங்கள் முன்னேறி ஸ்டே பண்ணிக்கிறோம். அவன் திரும்பி உங்களை பார்க்குறான். அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களை பார்க்குறான். உங்களுக்கு புரியல. இல்லைடி, ஒரு ரூம் கம்ஃபர்டபுளாக இல்லைண்ணா, அதனால தான் வேறு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். இல்லை ஜேகே, ஆஃப்டர் லாங் டேஸ் இப்போ தான் மீட்டப் பண்ணியிருக்கோம். என் ரூம் தான் பெருசாக இருக்கும்ல, நாங்கள் அங்கே இருந்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லை வயன். ஜேகே சரி ஓகே, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. அம்மா அவங்களுக்கு வேணுங்கிறத பாருங்கள், இன்னும் யாரும் சாப்பிட்ல, ட்ரெஸ் கொடுத்துருங்க, சேஞ்ச் பண்ண ஃபுட்டு கொடுத்துருங்க, நான் ஒரு 1/2 hour கழிச்சு கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை விட்டுட்டு அவன் மேலே போகிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹவாங் சுவாங் கூட ரொம்ப நாள் கழித்து நீங்கள் மீட்டப் பண்ணி ஒன்றா ஸ்டே பண்ணுறீங்க இல்லையா? ஸோ நிறைய ஜாலியாக பேசிகிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒரு ரூமுக்குள்ளேருந்து பயங்கர சவுண்டு வந்துட்டுருக்கு. ஜேகே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இப்போ ஹவாங் தான், ஒயன் சொல்லு ஹவாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பெட்டை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க 3 பேரும் படுக்கிறதுக்காக. ரியலாக இது ஜேகே வாடி அப்படிங்கிறா. நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அவளை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. என்னால் நம்பவே முடியலடி. நான் பார்த்துருக்க நியூஸ் சேனல்ஸ், நான் அவனை பற்றி கேட்ட நியூஸஸ், நான் பார்த்தது, நான் கேள்விப்பட்டது, அவனோட லைஃப் ஸ்டோரி, அவன் வெளியில் பிஹேவ் பண்ணுறது, அவன் ஒரு கேங்ஸ்டர், ஒரு எப்படி அவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறான். ஸ்வான் அப்போ தான் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வரா. ஹவாங் இதை பாரு, ஸ்மெல் எது வருதா? சி போடிங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிடிச்சி புஷ் பண்ணி விட்றான். வயன் ட்ரெஸ் கொர்றி, கபோர்டில் இருக்க எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறேன். அவளும் போயிட்டு கபோர்டை ஓப்பன் பண்ணி அவள் ட்ரெஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறான். இப்போது மேடம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா உங்கள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டை? அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லலை வயன், ஆனால் வீட்டில் யோசிச்சு பாரு. என்ன தான் நீ அப்பாவோட பிரின்சஸாகவே இருந்தாலும் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியல. அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என் ஃப்ரெண்டு எந்நேரமும் பயந்து பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத என்னாலே பார்க்க முடியலன்னா பெத்த பொண்ணு இந்த வாழ்க்கையில் இருக்கிறது எப்படி ஏற்றுக்குவாங்க? அதனால தான் எனக்கு ஜேகேவை கொஞ்சம் பயம். அவனால் ஏதாச்சும் உனக்கு ஆயிடுமோ, அதனால தான்.
ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. பிகாஸ் அவளுக்கு உங்களோட ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் கேரிங் தானே உங்கள் மேலே. உங்களுக்கு புரியுது. நானும் அதை தான் சொல்கிறேன். யாரும் விரும்ப மாட்டாங்க தான். பட் அவன் என்னை பார்த்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் இப்போ சொல்கிறேன். நான் அவனை நம்புகிறேன். என்ன அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறீங்க. அவளும் உங்களை பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னமும் நீங்கள் தூங்கவே இல்லை, பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஜெக்கி கிட்டேருந்து கால் வருது. ஹவாங் ஸ்வாங் அடித்து பிடிச்சி பில்லோலாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் கால் அட்டன் பண்ணிவிட்டு பால்கனிக்கு வரீங்க. சொல்லு ஜெக்கி, என்னடி பண்ணிகிட்ருக்க? ரூம்லேருந்து பயங்கர சவுண்டாக வருது. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணல, அதான் பேசி விளையாண்டுட்ருக்கோம். ஃபுட்டு ஓகேவா இன்னைக்கு? ஓகே தான். என்ன திடீர்னு? இல்லை, நான் ஃபுட்டை மிஸ் பண்ணேன், அதான் உனக்கு ஓகேவான்னு கேட்குறதுக்காக கால் பண்ணேன். இல்லையே, அம்மா இன்னைக்கு நல்லா சமைச்சிருந்தாங்களே. ஏன், என்ன மிஸ் பண்ணுற? பிடிக்கலையே என்ன உனக்கு? நான் அது பண்ணி தரட்டுமா? ஏதாச்சும் குக் பண்ணி தரட்டா? குக் பண்ணியெல்லாம் தரணுன்னு அவசியம் இல்லை, நீ வந்தால் போதும், நான் சாப்பிட்டுக்குவேன். ஏய், என்ன சார் பயங்கரமாக இருக்கீங்க போல. பின்ன என்னடி, வேறு ரூம் கொடுக்குறேன், ரூம் வேணான்னு சொல்லிகிட்ருக்கு. 3 பேரும் சேர்ந்து இப்படி ஜாலியாக விளையாண்டு சிரிச்சிட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணுறது? நீங்களா ஸ்ட்ரைட்டாக பெட்டுக்கு போயிட்டு பில்லவை எடுத்து வச்சு கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடு, சரியா? விளையாடாதடி, ஐ மிஸ் யூ. எனக்கு புரியல, சார் காலையிலேருந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களே, என்ன அர்த்தம்? ஊருக்கு போகிறேன்னு சொன்னனாலயா? அதைத்தான் நானே கேன்சல் பண்ணிட்டேண்ணே. தெரியல, மிஸ் யூடி. ஜெக்கி, ஆர் யூ ஓகே? நான் ஓகே இல்லை, ஐ வாண்ட் யூ. வாட் அப்படிங்கிறீங்க? அவங்க அப்படியே பார்க்குறாங்கள. ஒன்றும் இல்லடி, சும்மா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. சீரியஸா, லிட்ரலி ஐ வாண்ட் யூ. மார்னிங்லேருந்து என்னன்னு தெரில, ஐ நீட் யூ ஸ்மெல். ஜெக்கி, ஆர் யூ கிரேசி? டெஃபினெட்லி இல்லை, ஐ நீட் யூ. வாட் அப்படி சொல்லி மறுபடியும் கத்துறீங்க. இந்த தடவை ஸ்வான்னா, என்னடி சும்மா வாட்டுன்னு வித்திட்டு இருக்கிறேன், இங்கே விளையாடு கொண்டா. யார் ஃபோன்? நான் பேசுகிறேன். இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான், நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால்கனிலேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி உள்ளே போகிறீங்க. ஜெக்கி, என்ன சொன்ன பண்ணி உன் காதில் தெளிவாக தான் விழுந்துச்சு. ஐ ஜஸ்ட் நீட் யூ. நான் காலை கட் பண்ணுறேன். காலை கட் பண்ண. ஜிக்கி, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருவாங்க, விளையாடாத, ஃபோனவே. சரி ஓகே, ஒரு கிஸ்னாச்சும் கொடுத்துட்டு போ. போதுமா? ஃபோனில் கேட்கல, வெளியில் வா, வெளியில் நிற்கிறேன். என்னது? நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். பயன், விளையாடாத, வெளியில் வா, ஒரே ஒரு கிஸ் கொடு, நான் போய் தூங்கணும், எனக்கு தூக்கம் வருது. போய் தூங்கு. நான் என்ன ஸ்லீப்பிங் பில்ஸா என்ன? ஆமாண்டி, நீ ஸ்லீப்பிங் பில்ஸ் தான். உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. புரிஞ்ச வரைக்கும் போதும். ஐ லவ் யூ. போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க. அவன் ஏன்னு சொன்னாக்களே அவன் கட் பண்ணிவிட்டு சரிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அவன் தூங்க போகிறான். ஸோ நீங்களும் தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டாக்டர் யான் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேகே கீழே இறங்கி வந்துட்டுருக்கான் ரெடியாகி. அவனுக்கு ஃபோன் வருது. அவன் அட்டென்ட் பண்ணி காதில் வச்சுக்கிட்டு கீழே வந்துட்டு டைனிங் ஹாலில் பார்த்துட்டு அவங்க அம்மா இருக்கிறாங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்கள செக் பண்ணுறா. நீங்கள் ஹவாங்ஸும் அவங்க கூட கார்டனில் இருக்கிறீங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறா. நீங்களும் அவனை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. ஹலோ, யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் நடந்து வரான். ஜேகே அண்ணா. சொல்லுங்க சொல். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ தான்டா ஒர்க்குக்கு ரெடியானே. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நைட்லேருந்து அவர் வீட்டுக்கு வரல, ஒர்க் எது கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். நைட்டு வீட்டுக்கு வரல? இல்லைண்ணா, நைட்லேருந்து வீட்டுக்கு வரல. நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணார், பட் ஆனால் நான் வரல. சரி, நீங்கள் ஏதோ ஒர்க் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். மார்னிங் அவர் என்ன கால் பண்ணல, அதான் உங்கள்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. எதோ ஒர்க்குக்கு அனுப்பியிருக்கீங்களாண்ணா? ஒர்க்குக்கு ஆமாம் சொல், நான் தான் மறந்துட்டேன், ஐம் சாரிடா. சேச்சே, அதனால ஒன்றும் இல்லைண்ணா. பாப்பா தான் அவர் எங்கன்னு கேட்டு அழுதுட்டு இருந்தா. அப்படியா? என்ன பண்ணுறா? அவள் விளையாண்டுட்டு இருக்காண்ணா. சரி ஓகே, நீ பாப்பா பார்த்துக்கடா.
ஆரா இன்னும் 2 ஹவர்ஸில் வீட்டில் இருப்பான். ஓகேண்ணா. ஏன்னு சொல் கொஞ்சம் சேஃபாக இரு சரியா? அன்வான்டடாக யாராச்சும் வந்தாங்கன்னா பேச வேண்டாம். அண்ணா டெய்லியும் அதை தான் அவரும் சொல்கிறாரு, நீங்களும் கால் பண்ணி இதுதான் சொல்கிறீங்க. நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகேவா? பயப்படாமல் இருக்கணும் சரியா? எந்த பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு சின்ன அண்ணா எனக்கு பயமே கிடையாது, அவர் இருக்கிறது உங்கள் கூட தானே. பாப்பா கேட்டு அழுதாண்ணா, அதனால தான் ஃபோன் பண்ணேன். அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிகிட்டு இருந்தா, மற்றபடி நான் எதுக்காக கால் பண்ணல. அவங்க கூட தானே அவர் இருக்காரு. நான் ஃபோனை வைக்கிறேன், நான் அவள்கிட்ட சமாளிச்சுக்கிறேன் ஓகேவா? ஓகேடா சரிண்ணா நான் வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வைக்கிறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் அவன் நைட்டே ஆரா வீட்டுக்கு அனுப்பிட்டான் இல்லையா, அவன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறது தெரில. ஸோ கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்க்குறான். ஆரா பாய் சொல்லிட்டு போனதும் அவன் பவ் பண்ணிட்டு போனதும் கரெக்டாக தானே எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே ஃபீலிங்ஸ் லைனில் வரான். அவன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஹாய் ஜேகே, குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஹாப்பி மார்னிங். ஸ்டார்ட் டுடே டு த கேம் ஸ்டார்ட் டுடே தி லெவல் 4. என்னடா ரெடியா? ஆராய்ங்க. பா வாட் அ ஷார்ப்னஸ்டா, எப்படா இப்படி கண்டுபிடிச்ச? ஃபிலிக்ஸ் ஆராவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் பண்ணுறத. வரே வா. நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன்டா. என்னடா இது, நம்ம 2 டார்கெட் வச்சோம். அவங்க அம்மாவையும் காப்பாற்றிட்டான், அவன் பொண்டாட்டியும் காப்பாற்றிட்டான். ஆனால் நீ பாடி கார்டை தூக்குனாலாம் எமோஷ்னலாக ஆவியா என்ன? ஆராவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓ, ரொம்ப நாளாக அவங்க கூட விசுவாசமாக இருக்கால, ஸோ அதான். அப்போ நான் தான் தூக்கிட்டேன் சரியா? நான் தூக்கிட்டேன். நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிட்டேன். அனுப்பிட்டு தான் நான் உனக்கு கால்லே வந்தேன் ஓகேவா? நீ லொக்கேஷனை ஃபாலோ பண்ணிக்கோ. ஜிக்கி 1 செகண்ட். இது வேறு மாதிரியான ஒரு லெவலு கேம், ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து விளையாடு. பிகாஸ் உயிர் இல்லை. ஆறாவ சொன்னேன். ஓ ஃப்ரெண்டு மாதிரி அவன் போயிட போகுது. அவன் போயிட்டானா அவன் ஃபேமிலி, ஓன் சொல், ஒய்ஃப், எம்என், பொண்ணு, டீட்டெயிலாக கரெக்டாக இருக்குல்ல, செக் பண்ணிக்கோ. இது ஃபீலிக்ஸோட ஷார்ப்னஸ் பக்காவாக இருக்கும். போ 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 போ, 1/2 hour தான் டைமு. கொத்தி போட்டுற போகிறானுங்க. அப்புறம் அள்ளிட்டு வரத்துக்கு கறி கூட மிஞ்சாது. ஆறாவ சொன்னேன் சரியா? பார்க்கலாம் ஓகே? நம்ம ரிங்குக்குள்ளே பார்க்கலாம். 1 and only. பாய் அப்படி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணுறா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இவன் லூஸோட பயங்கரமாக பேர்னிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த கார் எடுக்க போகும்போது நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவங்கள பார்க்கல. பட் ஏதோ டென்ஷனில் போகிறான்றது மட்டும் தெரியுது உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது. அவன் வெளியில் கார் எடுத்தாலே கொஞ்சம் பயம் வந்துடுது உங்களுக்குள்ள. அவன் கார்ட்ஸை கூப்பிட்றான். 2 கார்ட்ஸ் கிட்ட வராங்க. ஆரா வீட்டுக்கு போங்க, சேஃபாக இருக்கணும், செக்யூரிட்டி கொடுங்க ஓகேவா? கார்ட்ஸ் இங்கே நின்றுட்டே இருக்கணும். ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க ஆறாவோட வீட்டுக்கு. டாக்டர் யான் இதை பார்த்துட்டு அமைதியாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அங்கேருந்து கிளம்புறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நடக்கும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டெக் 2.0. டாடா பை, see you, love you all.